இப்போ நம்ம ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு. இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்து மிளகு, 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம் பருப்புனாலும் எடுத்துக்கலாம், கடலைப்பருப்புனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம். இது வந்து 2 ஸ்பூன், இது 2 ஸ்பூன். இதே மாதிரி அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கு நம்ம வரமிளகா அதாவது வத்தல் எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் அதாவது இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துருக்கோம், அப்புறம் காயப்பொடி. நீங்கள் கட்டி காயனாலும் போட்டுக்கலாம், பவுடர்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் நான் கருவேப்பிலை நிறையவே போட்டுக்கிறேன். ஸோ கருவேப்பிலை போட்டு அரைக்கிறதுனால டேஸ்ட்லாம் மாறாது, ஆனால் நல்லா வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க, அதை அரைச்சிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கிறேன். இது தாளிசம் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் அது மேலே ரசம் வச்சதுக்கு பிறகு தூவுறதுக்கும் போட்டிருக்கேன். இப்போ வெள்ளைப்பூடு நம்ம உடச்சி அதையும் உள்ளே போட்டுக்கலாம். சரியா? பூண்டு சேர்த்துக்க போகிறேன். நான் தொலியோடு தான் பூண்டு போடுறேன். நான் இவ்வளோ நாள் தொலியோடு தான் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தொலி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு தேவையாக இப்படி ஒரு பால் சைஸுக்கு, அதாவது எலுமிச்சப்பழம் சைஸுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு தக்காளி பழமும் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா புளி பாருங்கள் நல்லா கரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தக்காளி பழமும் நைட்டாக நான் இப்படி போட்டு விட்ருக்கேன். ஸோ இப்போ முதல்ல புளியை கரைச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை பசைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன, புளியை கரைச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே சக்கையெல்லாம் எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புளியை கரைச்சிக்க போகிறோம். கரைச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை பசைஞ்சு விட போகிறோம். இந்த தக்காளி பழத்தையும் இந்த தண்ணியிலே நல்லா பசைஞ்சு விட்டு போகிறோம். சிலவங்க இந்த இதுலேயே மசாலாவெல்லாம் கலக்கிடுவாங்க. ஸோ நான் மசாலா வந்து தாளிசத்தில் தான் போட போகிறேன், இதில் போடுறதில்ல. நான் வெறுமனையே புளியும் தக்காளியும் மட்டும் இதில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிசம் பண்ண பிறகு இதை ஊற்றிக்கலாம். நம்ம புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு மறுபடி, அதாவது ரசத்துக்கு தேவையான மசாலாவும் அரைச்சாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பட்டை அரைக்கணும் தேவையே இல்லை. இந்த மாதிரி பொறன்னு அரைச்சாலே போதுமான. ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. சூடான உடனே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டிக்கு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா தாளிச்ச உடனே வெந்தயம் போட்டுக்கோம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கப்போம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. என்ன அதில் காயப்பொடியும் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது கூட நான் இப்போது வத்தலை நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம். ரொம்ப வதக்கணும் தேவையில்லை, லைட்டாக சூடாகிற அளவுக்கு வதக்கினா போதும்.
இப்போ நல்லாவே சூடாயிட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுருவோம். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. நான் 2 நேரத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமே தண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முறக்கூடி இருக்குது. இந்த மாதிரி வந்தாலே போதும். ரசம் வந்து ஓவராக கொதிக்க விடணும் தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மூடி போட்டு வச்சுக்குவோம். ரசம் இப்போவுமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு நீங்கள் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள மசாலா எல்லாம் இதில் இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு சுவைச்சி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. ஏன்னா ரசம் ரெடிங்க. இதை நாங்கள் சிக்கன் கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.